Welcome back. நம்ம இப்போ இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் யூனிட் 4 சாப்டர் 1 செக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸில் செக்ஷன் ஆஃப் பிரமிட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்ருக்கோம். வாங்க இன்னொரு படத்தை பார்க்கலாம். ஹெக்ஸாகனல் பிரமிட், பேஸ் சைடு 30, ஹைட் 80, இஸ் லைங் ஆன் தி கிரவுண்ட் ஆன் இட்ஸ் பேஸ் வித் பேஸ் எட்ஜ் parallel to VP. பேஸ் வந்து ஆன் தி கிரவுண்ட் சொல்லிட்டாங்க. அப்போ டாப் வியூவில் தான் ஹெக்ஸாகனை வரையணும் போல. அந்த அதில் பேஸ் எட்ஜ் parallel to VP ஆர் parallel to XY இருக்கும். அப்போ ஹெக்ஸாகனை ஹெக்ஸாகன் இப்படி தான் வரையணும். இந்த எட்ஜோ இல்லை இந்த எட்ஜோ parallel to XY ஆர் parallel to VP. And it is cut by a plane perpendicular to VP. perpendicular to VP ன்னு சொல்லியாச்சு. அப்போ அது ஃப்ரண்ட் வியூ தான் லைனாக தெரியும். அப்போ கட்டிங் பிளேன் லைனாக ஃப்ரண்ட் வியூ தான் வரையணும். Inclined at 45 degrees to HP and meet the axis at a point 25 mm from the base. பேஸ்லேருந்து அந்த ஆக்சிஸ் லைனில் பேஸ்லேருந்து 25 mm பாயிண்ட் மார்க் பண்ணி அது வழியாக ஒரு 45 டிகிரி லைனை வரைஞ்சிட்டா கட்டிங் பிளேன் லைனை வரைஞ்ச மாதிரி அர்த்தம். வாங்க முதல்ல பொசிஷன் ஆஃப் சாலிட்ஸை பார்த்துலாம், அப்புறம் செக்ஷனை பார்க்கலாம். இப்போது XY லைன் வரைஞ்சாச்சு, டாப் வியூவில் பேஸ் ஹெக்ஸாகன் வரைஞ்சாச்சு. ஸோ தட் EFO இல்லை BCO parallel to XY, parallel to VP. ஏன்னா 1 edge parallel to VPன்னு கொடுத்துருக்கு. தென் டயகனல் லைன்ஸ் வரைஞ்சிங்கன்னா O மார்க் பண்ணிவிடுங்க. ஸ்லாண்ட் எட்ஜ் இப்போ காமிச்சிட்டேன். இப்போ டாப் வியூ ஓவர், ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்டார்ஸ் வரைஞ்சி பேஸை வந்து XY லைனில் செட் பண்ணுங்கள். ஸோ தட் பேஸ் இஸ் ஆன் தி கிரவுண்ட் வரைஞ்சாச்சு. இப்போது சென்ட்ரல் லைன் ஆக்சிஸ்லேருந்து ஓவிலேருந்தும் அப்பெக்ஸ்லேருந்தும் ஒரு ப்ரொஜெக்டாக வரைஞ்சி இப்போ இங்கே ஹைட் செட் பண்ணுங்கள். 80 mm ஹைட் ஆஃப் சாலிட் 80 mm. O டேஷ் கிடச்சாச்சு. இப்போ O டேஷ்லேருந்து அந்த 4 விசிபிள் ஸ்லாட் எட்ஜஸ் காமிச்சிருக்கேன். இப்போது சாலிட் போர்ஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ செக்ஷன் பார்ட் போடுங்க. செக்ஷன் வந்து ஆக்சிஸில் 25 mm ஃப்ரம் தி பேஸில் மீட் பண்ணுது. அப்போ இங்கேருந்து 25 mm மெஷர் பண்ணி அந்த பாயிண்ட் வழியாக 45 டிகிரி லைன் இப்படியோ இல்லை இப்படியோ வரையலாம். இப்போ இப்படி வரைஞ்சிருக்கு, 45 டிகிரி லைன் வரைஞ்சாச்சு. இது வந்து இந்த கட்டிங் இந்த செக்ஷன் பிளேன் வந்து ஆக்சிஸில் இங்கேருந்து பேஸ்லேருந்து 25 mm ஹைட்டில் மீட் பண்ணுது. அதையும் போட்டாச்சு. இப்போ கட்டிங் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்கலாம். இதில் இது ஒரு ஸ்லாண்ட் எட்ஜ், கட்டிங் பாயிண்ட் 1. இங்கே 2 ஸ்லாண்ட் எட்ஜ் இருக்குது, ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று. அப்போ 2 கட்டிங் பாயிண்ட். இங்கே 2 ஸ்லாண்ட் எட்ஜஸ் இருக்குது, இன்னும் 2 கட்டிங் பாயிண்ட்ஸ். இங்கே பேஸை கட் பண்ணுது, இங்கே 2 கட்டிங் பாயிண்ட். இங்கே நான் 1 2 3 4 தான் காமிச்சிருக்கிறேன். ஆக்சுவலாக 1 2 3 4 ஃப்ரண்ட்டு விசிபிள் பாயிண்ட்ஸ். இதுக்கப்புறம் 5 இங்கே இருக்குது, 6 இங்கே இருக்குது, 7 இங்கே இருக்குது. புரியுதுங்களா? 7 கட்டிங் பாயிண்ட் மொத்தம். ஒரு ஸ்லாண்ட் எட்ஜை டோட்டலாக ரிமூவ் பண்ணிடுச்சு. அப்போ 6 ஸ்லாண்ட் எட்ஜில் 5 ஸ்லாண்ட் எட்ஜாக கட் பண்ணுது, 5 கட்டிங் பாயிண்ட். பேஸை கட் பண்ணுது +2, 7 கட்டிங் பாயிண்ட். இப்போ போர்ஷன் ரிமைனிங்காக டார்க்கன் பண்ணுங்கள், போர்ஷன் ரிமூவ் லைட்டாகவே விட்டுருங்க. இப்போது இங்கே இது செக்ஷனல், இது ஃப்ரண்ட் வியூ முடிஞ்சிருச்சு. செக்ஷனல் டாப் வியூ கட்டிங் பாயிண்ட்ஸ் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 டேஷ்னு ஒரு ப்ரொஜெக்டாக வந்தீங்கன்னா இங்கே 1 கிடைச்சிடும், இங்கே 1 பேஸில் 1 கிடைக்கும், 7 இங்கே கிடைக்கும், இந்த பேஸில் இந்த பேஸ் எட்ஜில் கிடைக்கும். 2 டேஷ்லேருந்து இது பண்ணிங்கன்னா இந்த 2 இங்கேயும் 6 இங்கேயும் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி 4 பார்த்துடலாம். 4 டேஷ்னு ஒரு ப்ரொஜெக்டாக வந்தீங்கன்னா இந்த ஸ்லாண்ட் எட்ஜில் 4 கிடைக்கும். 3 டேஷ்லேருந்து வரைஞ்சிங்கன்னா 3 இங்கே 5 அங்கே. 2 டேஷ்னு ப்ரொஜெக்ட் வந்தால் 2 இங்கே 6 அங்கே. இப்போ 7 கட்டிங் பாயிண்ட் 1 2 3 4 5 6 7 கட்டிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி டார்க்கன் பண்ணுங்கள். பேஸ் போர்ஷன்ஸும் ஸ்லாண்ட் எட்ஜஸும் விசிபிள் போர்ஷன் மட்டும் டார்க்கன் பண்ணுங்கள், மற்றதெல்லாம் லைட்டாக விட்டுருங்க. இப்போ இந்த இடைப்பட்ட இந்த ஜோனை ஹேட்சும் பண்ணணும். இந்த ஹேட்ச் பண்ணி முடித்தா தான் செக்ஷனல் டாப்பியும் முடிஞ்ச மாதிரி கணக்கு. இப்போ செக்ஷனல் டாப்பியும் முடிஞ்சிடுச்சு. ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். புது X1 Y1 ரெஃபரன்ஸ் லைன் இந்த கட்டிங் பிளேன் லைனுக்கு பேரலாக வரையணும். ஸோ மினிட் ஸ்கேலை இதில் அலைன் பண்ணுங்கள். அந்த ஸ்கேலை மூவ் பண்ணி X1 Y1 வரைஞ்சிடலாம். வரைஞ்சாச்சு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கட்டிங் பாயிண்ட் 1க்கு 1 டேஷ்னு ஒரு ப்ரொஜெக்டார், அதில் ஹைட் ஆஃப் திஸ் ஒன் ஃப்ரம் XY இதை மெஷர் பண்ணி எடுத்துங்க காம்பஸில். அதை அந்த ஹைட்டை இங்கே செட் பண்ணுங்கள், 1 1 கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இதே மாதிரி தான் ரிமைனிங் பாயிண்ட்ஸ் 2 3 4 5 எல்லாத்தையுமே. இப்போ எல்லாத்தையும் கிடைச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஹேட்ச் பண்ணிங்கன்னா இதுதான் ட்ரூ ஷேப் ஆஃப் தி செக்ஷன். இதுதான் ட்ரூ ஷேப் ஆஃப் தி செக்ஷன். சரிங்களா? இதுதான் ஆன்சர். நன்றி.
இதுக்கு முன்னாடி இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இதோட கேடே நான் காமிச்சிடறேன். இதுதான் ஃப்ரண்ட் வியூவில் ஹெக்ஸாகன் இப்படி இருக்குது, டாப் வியூவில் அந்த சாலிட் இப்படி இருக்குது, ஐசோமெட்ரிக் வியூவில் ஃப்ரண்ட் வியூலே இப்படி வைக்கிறேன். இப்போ கட் பண்ணுவோம். இப்போது இனிஷியலாக இப்படி இருக்குது, தென் இப்படி திருப்புறேன். ஏறக்குறைய இப்படி தான் கட் ஆகிருக்கு. ஏறக்குறைய ஆங்கிள் கரெக்டாக இல்லை, ஆனால் இங்கே பாருங்கள், இந்த இந்த செக்ஷன், இந்த ட்ரூ ஷேப் செக்ஷன் பாருங்கள், ஏறக்குறைய அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதுக்கும். இந்த ஓரியன்டேஷன் வேறு மாதிரி இருக்கும். வேணும்னா இதை கரெக்டாக கூட பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். இருங்க, 45 டிகிரினா 315. இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது பாருங்கள். இந்த போர்ஷன் பாருங்கள், டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது பாருங்கள். டாப் வியூவில் எப்படி இருக்கா, ட்ரூ ஷேப் இப்படி இருக்குது. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். நன்றி.